Hey guys, இப்போ நம்ம வந்து ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போயிட்டு இருக்கோம். ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி கரெக்டா 22 கிலோமீட்டர்ஸ். அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரெயிட் ரோடு, நோ பெண்ட் எதுவுமே இல்ல. டேர்னிங் பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல போயிட்டு டேர்ன் பண்ணி திரும்ப இப்படி வர மாதிரி தான். அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா, நோ பவர் எதுவுமே கிடையாதுங்க. சிக்னல் கூட கொஞ்ச தூரத்துல கிடைக்கும், அதுக்கப்புறம் சிக்னலும் கிடைக்காது. மொபைல் நெட்வொர்க் சுத்தமா இல்லைங்க. அண்ட் தென் நீங்க வந்து கோயில்ல இருந்து ராமேஸ்வரம் கோயில்ல இருந்து தனுஷ்கோடி போறதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க லோக்கல் ஆட்டோ ட்ரை பண்ணணும், இல்லைன்னா வந்து பஸ்ல ட்ரை பண்ணணும். பஸ் சார்ஜஸ் வந்து எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. பட் நாங்க இங்க ஒரு லோக்கல் ஆட்டோ அண்ணனை பிடிச்சி நாங்க போயிட்டு இருக்கோம். நான் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரபாகரன். ராமேஸ்வரம் தான் மேட்டி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரபாகர் பிடிச்சி நாங்க வந்து ஒரு லோக்கல் ஆகுது. இவருக்கு எல்லா இடமும் இங்க தெரியும்னு சொன்னாரு. பட் இது ஒரு ஆளுக்கு எவ்வளவு சார்ஜஸ் தாங்க? ஒரு ஆளுக்கு வந்து எப்பயும் 200 வந்துடும். தமிழ்நாடுனால வந்து கம்மி. ஓகே வாங்க, நம்மளால கம்மி. இப்போ நீங்க கோயில்ல இருந்து இது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வந்து இங்க கூப்பிட்டு வரீங்களா, இல்ல நீங்க கோயில் வந்தாதான் கோயில்ல இருந்து கூப்பிட்டு வரீங்களா? இல்ல, கோயில்ல இருந்து அதிகமா பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாட்டோம் மேக்சிமம். ஏன்னா வந்து எப்பவுமே டூரிஸ்ட் வந்து கோயில சுத்தியா இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயிலுக்கு தான் வருவாங்க. ஓகே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வந்துடணும். கோயில்ல இருந்து நிறைய ஆட்டோஸ் கிடைக்கும். கோயில்ல இருந்து நீங்க ஆட்டோ பிடிச்சி நீங்க தனுஷ்கோடி வரலாம். அண்ட் தென் நீங்க வந்து இதோட பிரைஸ் வந்து சொன்னாரு 200 பர் ஹெட். ஓகேங்களா? அண்ட் அந்த 200 நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த இடம் காமிப்பீங்க. டைரக்டா இந்த பாயிண்ட் மட்டும் காமிச்சு திரும்ப கூட்டு போவீங்க, இல்ல வேற எங்கன்னா காமிப்பீங்களா? போறோம்னு 3 இடம் இருக்கு. என்னென்ன இடம் இருக்கு? கோதண்டராமர் கோயில், அப்புறம் 64 கோயில், அழிந்து தனுஷ்கோடி சிட்டி, அப்புறம் லாஸ்ட் இந்தியா ஸ்ரீலங்கா பார்டர் ராம்சல் அரசியல் மனையும் பாருங்க. அதை பார்த்துட்டு லோக்கல்ல பஞ்சமி அனுமாரு, அப்புறம் அந்த ராமர் பாலமட்டம் மிதக்கும் கல்லு, அதெல்லாம் பார்த்துட்டு கோயில் இதெல்லாம் மொத்தமா நம்ம கோயில்ல இருந்து ஆட்டோல இறங்குல இருந்து பாத்துட்டு திரும்ப நீங்க எங்களை கோயில டிராப் பண்ணுவீங்களா? எவ்வளவு நேரம் ஆகும்? 4 மணி நேரம். இப்ப வந்து இன்னைக்கு 5 மணி நேரம் ஆயிரும். இப்ப 5 மணி நேரம் ஆயிரும். ஓகே, ஆனா நம்ம இப்ப பாஸ்டா போறதுல நாங்க வந்து சில இடம் பாக்கல. காரணம் என்னன்னா நாங்க கோயில போய் சாத்துறதுக்குள்ள பாக்கணும். சோ அதனால நாங்க வந்து சில இடத்த மட்டும் நாங்க பாத்துட்டு நேரம் வந்து நாங்க கோயிலுக்கு போறோம். நீங்க வந்தீங்கன்னா நம்ம ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் பக்காவா உங்களுக்கு நீட்டா கிளீனா சுத்தி காமிப்பாரு. அவரோட மொபைல் நம்பர் வந்து நான் கீழே டேக் பண்றேன். நீங்க வந்துட்டு நீங்க அவர் கான்டாக்ட் பண்ண, நீங்க கோயில் கிட்ட வந்து எங்க இருந்து கால் பண்ணாலும் அவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாரு. ஓகே, தேங்க்யூ. நம்ம மீதி பிளாக நம்ம அந்த வியூ பாயிண்ட்ல போயிட்டு எடுக்கலாம். எந்த ஏரியா சொன்னீங்க? அரிச்சல்முனை, இந்தியா ஸ்ரீலங்கா பார்டர் அரிச்சல்முனைக்கு வந்துட்டோம். இதுல வந்து பஸ் வராது. நீங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பஸ் நின்றோம். நீங்க இறங்கி நடந்து போற மாதிரி தான் இருக்கும் பஸ். எனக்கு தெரிஞ்சு சேஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ வந்து ரெண்ட் எடுத்து வரதான். ஏன்னா இவங்க மட்டும் தான் வந்து அந்த எஜ்ஜேரி கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு காமிச்சு திரும்ப கூப்பிட்டு வந்தாங்க. ஹே காய்ஸ், இதுதான் வந்து இந்தியாவோட எண்டு பாயிண்ட் தனுஷ்கோடி. இந்த பக்கம் இருக்க சி வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த பக்கம் இருக்க சி வந்து ரொம்ப கடல் அலை அடிச்சுட்டே இருக்கு. சோ இதுதான் அந்த பில்லர். இதான் அந்த பில்லர் தனுஷ்கோடியோட. புடிங்க ஒண்ணு.